ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழைக்காய் வறுவல் பண்ண போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நாங்கள் 2 வாழைக்காய் எடுத்திருக்கோம். அது இது மாதிரி தோல் சீவி எடுத்துகிட்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதில் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு, கொஞ்சம் சால்ட்டு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது மிக்ஸ் ஆகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா இந்த வாழைக்காயில் உப்பு காரம்லாம் நல்லா ஏறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு 10 நிமிஷமாக ஊறணும். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் தோசைக்கல் சூடு பண்ணி அதில் எண்ணெய் ஊற்றி அது காஞ்சதுக்கப்புறம் இந்த வாழைக்காவை போட்டு பொன்னிறமாக பொரித்து எடுக்கணும். இந்த வாழைக்காய் எல்லா சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பொரித்து எடுத்தால் சுவையான வாழைக்காய் ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி